இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட தவறுதலாக விற்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்ததுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்சூரன்ஸை பற்றி தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கடந்த செப்டம்பர் 22 கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்சூரன்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி 1000 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மட்டும். இது இல்லாமல் 23 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கன்றது தெரியல. இவங்க சேல் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எந்த பிளான் நீங்கள் எடுத்துட்டாலும் இதில் வந்து 4% 5% மேலே ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் இன்னுமே கூட மக்கள்கிட்ட இந்த மாதிரியான பிளான் 1000 கோடி வந்து மக்கள்கிட்ட விற்கப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாம வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நாம இல்லைனாலும் அந்த இன்கம் ஃபேமிலிக்கு போகிறதுக்காக நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம காருக்கோ இல்லை பைக்குக்கோ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அந்த பைக்கோ காரோ இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்படி இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுதோ அதே போல தான் ஒரு மனிதன் வந்து அவருடைய வருமானம் என்ன வந்து அவங்க ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுறாரோ அவர் இல்லைனாலும் அந்த இன்கம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு போகணும் அப்படிங்கிறதா இன்சூரன்ஸோட கான்செப்ட். பட் இங்கே எப்படி தவறுதலாக விற்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து நான் வெறும் 10 11 மடங்கு உங்களுக்கு கவரேஜ் தரேன், உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே தவறுதலாக விற்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 11 லட்ச ரூபாய் லைஃப் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது பிளானுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு அவங்க சொல்லி விற்கிறாங்க. இந்த மாதிரி விற்கப்படுற எந்த ப்ராடக்ட்லையுமே 4-5% மேலே அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆயிரம் கோடிகள் மக்கள் அதில் தெரியாமல் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரீப்ளேஸ்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸோட கான்செப்டே வந்து என்னுடைய வருமானத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட். நான் ஏதாவது கடன் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட், இல்லை என் குடும்பத்தோட கனவுகள் இருக்கு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அப்பனா நம்ம பியூர் டேர்ம் பிளான் மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு நிறைய அசெட்ஸ் கிளாஸ் இருக்கு, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு 30 வயசு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான கவரேஜ் பாத்தீங்கன்னா உங்க வருஷ வருமானத்துல இருந்து 20 மடங்கு வந்து நீங்க லைஃப் கவரேஜ் எடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வந்து நீங்க கவரேஜ் எடுத்துக்கலாம். இந்த 2 கோடி ரூபாய் கவரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் வரும். இதுலயும் சில தவறுகள் பண்றாங்க. உங்களுக்கு கவரேஜ் 85 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க, இல்ல 100 வயசு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. பட் இதுவும் ஒரு தவறான விஷயம் தான். நமக்கு லைஃப் கவரேஜ் அப்படிங்கிறது நம்ம எப்ப வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்றோமோ அது வரைக்கும் இருந்தா போதுமானது. 60 வயசோ இல்ல 65 வயசு வரைக்கும் இந்த கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்தா போதும். அது வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல கட்டுங்க, 10 வருஷத்துல கட்டுங்க, 5 வருஷத்துல கட்டுங்க, உங்களுக்கு இவ்வளவு பணம் சேவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறான விஷயம். நாம எடுக்க வேண்டியது ரெகுலர் பே. அதாவது எத்தனை வருஷம் நம்ம கவரேஜ் எடுக்கிறோமோ அத்தனை வருஷத்துக்காக நான் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்ப நீங்க 2 கோடி ரூபாய் எடுக்க முடியல, என்னோட பினான்சியல் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் எடுத்துக்கோங்க. இல்ல பேர் மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபாயாவது நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நல்ல டேர்ம் பிளான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியோட கம்பேரிஷன் பண்ணி பெஸ்டான ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன்.